ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வீடியோ தான் என் கூட பார்க்க போகிறீங்க. பாப்பாவுக்கு மார்னிங் எழுந்தோன்னே சுடுதண்ணி வச்சாச்சு. மார்னிங் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பருப்பு தண்ணி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக வச்சுட்டேன். என்னோடய பேபிக்கு 8+ மந்த் ஆகிறனால இதெல்லாம் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நான் கொடுத்துட்ருக்கேன். காரமே இல்லாதனால அவங்களும் இட்லி தோசைக்கு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சின்ன தோசை மாதிரி ஊற்றி அதை நான் அவளுக்கு டிப் பண்ணி கொடுத்தா அவளும் நல்லா விரும்பி சாப்பிட்டா. ரீசெண்ட் டேஸாக நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தனால அவள் கொஞ்சம் லைட்டாக கலர் கம்மியாயிட்டா. நான் நலுங்கு மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஓகே, இன்றைக்கி அவளுக்கு அதை போட்டு குளிக்க வைக்கலான்னு சொல்லி என்னோடய கையில் நான் போட்டு பார்த்தப்போ அது ரொம்ப கொரன்னு இருந்துச்சு. ஓகே, அதை மிக்சியில் போட்டு இன்னொரு அடி அடிச்சிடலான்னு அடிச்சிட்டேன். அதை அடிச்சுட்டு நான் ரீயூஸ் பண்ணி பார்த்தப்போ அது ஓகேவாக இருந்துச்சு. அவளோட உடம்புக்கு அது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓகே நான் அப்படியே வச்சுட்டேன். மார்னிங் அவளுக்கு அஸ்டமின் சி தான் நான் கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு லஞ்சுக்கு பீட்ரூட் ரைஸ் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை மிக்சியில் போட்டு அடிக்காமல் இந்த மாதிரி மத்தில் வச்சு மசிச்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி பாப்பாவும் நல்லா சாப்பிட்டா. இதே மாதிரி என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.